ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான மென்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மென்ஸோட ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, ரொம்ப வெயிலில் வந்து டேன் ஆகிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆயில் பேஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம். ஆயில் பேஸ்க்கு வந்து சீரிக் ஆசிட் வந்து ஒரு 8 கிராம் எடுத்துக்கிறேன். ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் தனித்தனியாக மெஷர்மெண்ட் பண்ணணும். நான் ஒவ்வொரு பொருளும் ஆட் பண்ணும்போது நான் என்னென்னு சொல்லிடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. சீரிக் ஆசிட் வந்து 8 கிராம் எடுத்தாச்சு. அடுத்து செட்டில் ஆல்கஹால் வந்து ஒரு 6 கிராம் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து கோகோனட் ஆயில் இல்லை ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிளிசரின் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் வந்து ஒரு 8 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து EDTA அது 0.1 கிராம். சரிங்களா, ரொம்ப கவனமாக சேர்க்கணும். அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய அழுக்கை வந்து ரிமூவ் பண்ண ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். EDTA ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, ஸ்கின்னு வந்து எரிச்சல் கொடுக்கும். 0.1 கிராம் கரெக்டான மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொல்கிற அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் 4 கிராம் எடுத்துக்கிறேன். 1-2 கூட போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடுத்து EDTA 0.1 கிராம். பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்து ஆட் பண்ணுறேன்ட்டு. அந்தளவு தான் இருக்கணும். என் கையில் எந்தளவு இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்து ஆட் பண்ணணும். இப்போது நம்ம வந்து ஆயில் பேஸ் வந்து எடுத்துட்டோம். அடுத்து நம்ம வந்து வாட்டர் பேஸ் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் பேஸ் வந்து தனியாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக, இந்த பீக்கர் தனியாக வச்சிடலாம். அடுத்து வாட்டர் பேஸ்க்கு நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து டோட்டலாக 30 கிராம் தண்ணி தேவை. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம் தண்ணி மட்டும்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வேணும்னா 30 கிராமையும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லிக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு கம்மியாக ஆட் பண்ணுறேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய திக்னஸ் எவ்வளோ வேணுமோ நான் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கூட வேணும்னாலும் நீங்கள் உங்களுடைய க்ரீம் வந்து திக்காக இருக்கணும், இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 10 கிராம் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து CDA ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 6 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லை ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோமிங் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக எதிர்பார்த்திங்கன்னா 10 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சோடியம் குளுக்கோனைட் ஆட் பண்ணணும். இது ஒரு ப்ரெசர்வேட்டிவ் ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மற்ற எல்லாம் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்களா, இன்க்ரீடியன்ட்ஸ் அனைத்தையுமே கரெக்டான லெவலில் மிக்ஸ் பண்ணக்கூடியதான் சோடியம் குளுக்கோனைட். அது மற்ற எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் கரெக்டாக அதனுடைய வேலை செய்கிறதுக்காக மட்டுமே இதுதான். இது செல்ஃப் லைஃப் கொடுக்கும். இன்னொன்று அடுத்து நம்ம SCI பவுடர் வந்து ஒரு 10 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோமிங்காக நம்மளுடைய இது வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு க்ரீம் டைப்பில் இருக்கும். ஒரு 10 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது என்னோடய ஆயில் பேஸில் வந்து நான் ஒரு மெயினான ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய எமல்சிஃபையர் வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது ஒரு 4 கிராம் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 4 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணும்போது ஃபேஸில் வந்து சில்னஸ் இருக்கணும் அப்படின்னா மென்தால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிறிஸ்டல் இருக்கும். அதை நம்ம செய்யக்கூடிய ஃபேஸ் வாஷில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 100 கிராம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்கன்னா 1 கிராம் வந்து மென்தால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து மென்தால் ஆட் பண்ண போகிறேன். அது எப்படி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மென்தால் வந்து கிறிஸ்டல் டைப்பில் இருக்கும். அது தண்ணியிலையோ இல்லை ஆயில்லையோ கரையாது. ஒன்று பவுட்ரு ஃபார்மில் நுணுக்கி போடணும். அப்படி நுணுக்கி போட்டாலும் நீங்கள் சேர்க்கக்கூடிய க்ரீமில் வந்து அது டிசால்வ் ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் மென்தால் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெப்பைன் கிளைக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நம்ம வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளாட்டி அது நம்மளுக்கு நல்லாவே கரைஞ்சிரும். ஸோ நான் சின்ன சின்ன கட்டியாக தேடுறேன், அது வர மாட்டேங்குது. சரி, ஓகே. நம்ம வந்து ஒரு 1 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொப்பலன் கிளைக்கால் வந்து அது ஒரு 1 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம மென்தாலை வந்து கரைக்கிறதுக்காக. தண்ணியில் கரையாது, ப்ளஸ் ஆயில்லையும் கரையாது. ஓகே, இது வந்து ஒரு 34 கிராம், 39 கிராம், 40 கிராம் தான் எடுத்திருக்கேன். சாரி, நான் 0.40 கிராம் தான் எடுத்திருக்கேன். ப்ரொஃபைன் கிளைக்கால் வந்து ஒரு கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கரைகிறதுக்காக மட்டுமே. இதை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பேஸெல்லாம் ரெடி பண்ணி வரும்போது அது வந்து நல்லா டிசால்வ் ஆகியிருக்கும் லிக்யூடாக. நம்ம அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது மென்தால் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா எந்த பெனிஃபிட்டும் இல்லை. ஃபேஸு ஜில்னஸ் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் லுக்கு இருக்கும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நம்ம 4வதாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம இந்த ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து அதில் வந்து போடணும். நான் முன்கூட்டியே மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் என்னென்ன தேவைன்னு. நயாசினமைடு வந்து ஒரு 1 கிராம் எடுத்துக்கலாம். நான் கையில் ஆட் பண்ணுறேன், தயவுசெய்து நீங்கள் கையில் எடுத்து ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காக பாருங்கள். எனக்கு வீடியோன்றனால நான் கையில் எடுக்கிறேன். நீங்கள் நான் சேல்ஸுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. இதை நான் வந்து என்னுடைய யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் நான் இதை வந்து நான் உங்கள் கையில் எடுத்து போடுறேன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் வேறையாக இருக்கணும். ஓகே, குளுட்டோதயான் எடுத்தாச்சு. அதான் ஹைஜீனிக்காக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அதனால் சொல்ல வரேன். அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதிமதுரம் பவுட்ரு வந்து நான் பவுட்ராக வந்து அதிமதுரம் வாங்கி பவுட்ராகவே அரைச்சி வச்சுக்கிட்டேன். லிக்கோரிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் பவுட்ராக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஓகே, இப்போ நமக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம அதுக்குள்ளாட்டி இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நான் அதை எப்போது ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணும்போது நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்போது நான் அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன்.
அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு பவுல் தேவை. ஸோ இந்த பவுல் எதுக்குன்னா, நம்ம மிக்ஸிங் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக அதில் பண்ண முடியாது. அதனால் அதில் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் வந்து வளர்க்கக்கூடிய என்னுடைய மணி பிளான்ட். இப்போ தான் வச்சுருக்கேன். இப்போ தான் அழகா ஒரு இலை விட்டுருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக வளருது. இப்போது நம்மளுடைய இது டபுள் மெத்தடில் ஹீட் பண்ணியாச்சு. வாட்டர் பேஸை வந்து 50 டிகிரிலையும் ஆயில் பேஸை 70 டிகிரிலையும் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பிளெண்டிங்க்காக என்னுடைய ப்ளக் பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு பிளெண்டிங் போட்டுக்கிடுவோம். ஓகே, நான் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஆயில் பேஸை வந்து வாட்ரு பேஸை வந்து ஆயில் பேஸ் கூட ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிளெண்டிங் போட்டுக்கலாம். நான் தண்ணி இன்னும் ஒரு 20 கிராம் ஆட் பண்ணணும். நான் அதை கொஞ்சம் டைம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய திக்னஸ்க்காக. ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து டவுட் கேட்பாங்க, நம்ம தண்ணி வந்து அடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஸோ தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுற டயத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இதுவே நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மறுநாள் நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்னா தான் பிரச்சனை. அப்படி ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களோட திக்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்டர்ன் தண்ணி டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து கன்வீனியண்ட்டாக இல்லை பிளெண்டிங் பண்ணுறதுக்கு. நான் வேறு ஒரு பாயிலில் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஏடிடிஏலாம் ஆட் பண்ணியிருக்கனால மென்ஸுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்கின்னு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், வெயிலில் அதிகம் அலைவாங்க பார்த்திங்களா, அதனால ரொம்ப டேனாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சில்னஸ் இருக்கும், ரொம்ப ஒரு சில்னஸாக ஃபீல் பண்ணுவாங்க, டேனை ரிமூவ் பண்ணும். ஸோ நான் இன்னும் ஒரு 10 கிராம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இன்னொரு 10 கிராம் ஆட் பண்ணணும். நான் வந்து அடுத்து வந்து இதை பிளெண்டிங் போட்டுட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னோடய திக்னஸ் நான் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 40 கிராம் மொத்தம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 30 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் லிக்விடாக வேணும்னா 50 கிராம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகட்டும். திக்னஸ் பாருங்கள், ரொம்பவே திக்காக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு 20 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 10 கிராம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 10 கிராம் ஆட் பண்ணி பார்ப்போம். எனக்கு அந்தளவு கரெக்டாக இருக்கும். மொத்தம் 40 வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது தண்ணி. நம்மளுடைய க்ரீம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் இருக்குது. க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது எந்தளவுக்கு அழகாக இருக்குண்டு. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். நான் ஆல்ரெடி ஃபேன் கீழே தான் இருக்கேன் அப்படின்றனால சீக்கிரமாகவே ஆறுது. 40 டிகிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்குல்ல, அது நம்ம ஆட் பண்ணணும்.
அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீம் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒரு 80% வந்து ரெடியான மாதிரி. இப்போது நம்மளுடைய பிளெண்டிங் வந்து போதும். இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய ப்ரெசர்வேட்டிவ் அண்ட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸு, நம்ம மென்தால் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் தேவை அப்படின்னா எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிடலாம். உங்களுடைய க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து இதில் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ராக்ரன்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் கிட்டக்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஓகே, நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடுங்க, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடுங்க. நான் அந்த எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா மென்தால், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து ஃபேஸ் வாஷ் வந்து மென்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி. ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால தான் நான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சொல்கிறேன். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் நம்பர் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அளவுகளை நான் வந்து ஸ்க்ரீன்லேயே சொல்லிகிட்டே நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன், அளவுகளை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வந்து ஒரு சூப்பரான ஒரு மென்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே. ஓகே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும் அப்படிங்கிறனால நான் ஏதோ ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான நான் சொன்ன எல்லா பொருளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட், அடுத்து மென்தால், அடுத்து ப்ரெசர்வேட்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இதுதான். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, உங்களுக்கு பொறுமை இருக்கான்றதுக்காக நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய க்ரீம் கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறது ப்ராசஸ் டைத்தில் ஆட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஆட் பண்ணாதீங்க. இதை வந்து பிளெண்டிங் போட தேவையில்ல. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக கையிலேயே கலந்து விட்டிங்கனாலே ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் ஆயிரும். ஸ்பேச்சுலாக வச்சு நீங்கள் கலக்கும் போதே வந்து எல்லா சைடும் மிக்ஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் திக்காக தான் ஆகும், ஏன்னா இருக்க இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டவுட்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து மென்தால் இருக்குது பார்த்தீங்கன்னா, மென்தால் இது நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரைஞ்சிருச்சுண்டு. அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளுக்கான ஃபேஸ் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ப்ரெசர்வேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தாராளமாக மென்ஸ் யூஸ் பண்ணுற தகுந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.